நாங்கள்லாம் வந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது வெளியே தான் வர மாட்டுது. அது வெளியே வரும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஏன் வெளியே வர மாட்டுதுன்னு ஒரு சோகமும் இருக்குது. எனக்கு மேக்ஸ் வந்தது. எனக்கு மேக்ஸ் வராது. ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்தது. நீ எங்கே வேணா போ, ஆனால் நடிக்காத. நீயா இரு. நீயா இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லை. இப்படிதாங்க இருக்காங்க. நம்ம நடிக்க ஆரம்பிச்சாதான் நம்ம தப்பு பண்ணுமே தவிர நம்மள மாதிரி இருந்தால் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ நடிக்கக்கூடாது எங்கே போனால். நம்மளா இருந்தால் இப்போ இந்த ஏன் சொல்லலை வைக்கல என்னப்பா நீலாம் பெரிய ஆள் ஆகிட்ட அப்படின்னு சொல்கிறேன். நம்பாதீங்க. ஆமாடா நான் பெரிய ஆள் ஆடான்னு போயிட்டே இருங்க. நான் ஒரு ஆடிஷன் போனேன். நடிச்சுட்டு அந்த இடமே கைத்தட்டுறாங்க. சூப்பர் 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 ப்ரோ அப்படின்னு கைத்தட்டுறாங்க. உங்களுக்கு தான் அந்த ரோலுன்றாங்க. ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா அந்த படத்தோட போஸ்டர் வருது. செப்டம்பர் 25 முதல். சில பேர் வந்து எனக்கெல்லாம் கண்ணீரே வந்துருச்சு. என்னடா இவ்வளோ அந்த ஒரு படம் ஒன்று நடிச்சுக்கிட்டு இருந்தோம்ல. இந்த படம் நம்ம நிறைய படம் பண்ணுறோமே. நிறைய படம் பண்ணுறோம். அது வெளியே தான் வர மாட்டேங்குது. வெளியே தான் வரமாட்டுது. ஒன்றுனா வரும்னு நம்புகிறேன். இப்போ ஒரு படம் வந்து ஒரு ஷெட்யூல் முடிஞ்சு பாதி முடிஞ்சு கூப்பிட்றேன்ருக்காங்க. ஆமாம். அது என்ன கணக்கு என்ன கணக்கு வழக்குன்னா தெரியல. அவங்க சொல்கிறது தான். நம்ம நேரத்துக்கு ஒழுங்காக பேமெண்ட் தர மாட்டேறாங்க. இல்லைனா நடிக்க கூப்பிட்டுட்டு பாதியில் அனுப்பி விட்றாங்க. கேட்டால் அடுத்த ஷெட்யூல்ன்றாங்க. அடுத்த ஷெட்யூலில் சூட்டே முடிஞ்சு போயிடுது. இல்லைன்னா கூப்பிட்டு வச்சு 10 நாள் உட்கார வச்சுட்டு நல்ல ரோல்னு கூப்பிட்டு போய் சும்மா அனுப்பிடுறாங்க. ஆமாம், அந்த மாதிரி நடக்குது. இப்போ எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஏதோ 7.5 சனி ஓடுன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆல்ரெடி ஒரு படம் ஒன்று எடுத்துட்டோம். கார்த்திக் சிவமுருகன் ஒரு டைரக்ஷனில். ஆமாம், அது எடுத்து 1 வருஷம் ஆகிப்போச்சு. நானும் கோ டைரக்டர். அந்த படம் வந்து ஒரு முழுமையடையாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. அது என்ன காரணம்னு தெரியல. ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணாமல் அப்படியே இருக்குது. டிஐ அதில் யார் ஹீரோ? அதில் இவர் மதுரை நாயகன் சொல்லி பாலாஜி வெங்கட்ராமன் ஒருத்தர் போகிறதுலவா. அவர் நடிக்க வச்சுதான் நிறைய தப்பு தலைவா. அவர் நடித்தனால தான் படம் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இல்லைன்னா தெருக்கோடின்னு வந்துருக்கு. நம்பிட்டு வருங்க. அவர் வந்து நடிக்கலாம் வந்திருக்கும். யார் கூட நடிக்கலன்னா வந்திருக்கான். எப்படி தெரியுமா வந்திருக்கான்? பாட்டா வந்து ஒரு கதையா அப்படியே அங்கிட்டு சுற்றிக்கி இருந்திருக்குமே தவிர அது படம் வந்து நேரம் வெளியே வந்திருக்காது. அந்த படத்தை அவர் தான் வந்து அப்போ வந்து அந்த படம் இவ்வளோ தூரம் வந்தது காரணம் மதுரை நாயகன். தலைவா. தலைவா ஒரு பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. எனக்கும் தெரியாது. விட்டுருங்க. அதான் சொல்லுவேன். அது தெரிஞ்சுட்டு தான் கேட்கலாம் பார்த்தேன். அந்த மாதிரி வந்து நாங்கள்லாம் வந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது வெளியே தான் வர மாட்டுது. அது வெளியே வரும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஏன் வெளியே வர மாட்டுதுன்னு ஒரு சோகமும் இருக்குது. எனக்கு மேக்ஸ் வந்தது. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு மேக்ஸ் வராது. ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்தது. இல்லை தலைவா, நம்ம பண்ணுறோம். ஒரு இருங்க நாங்கள். நீங்கள் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லுங்கள். இப்போ திடீர்னு நம்ம ஷூட்டில் ரொம்ப பிஸியாக இருந்தோமா. நான் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை. ஒரு ஜூன்லேருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன் வீட்டுக்கு போகாமல். ஆனால் திடீர்னு ஷூட் இல்லாதப்போ மண்டை காஞ்சிருது. ஒரு 5 நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்தா நான் வீட்டில் காசு கேட்டாலும் தர மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான சோர்ஸும் இல்லை. வேலைக்கு நம்மளால் போக முடியாது. என்ன வேலைக்கு போகிறது? ஏதாவது வேலைக்கு போய்ட்டு திடீர்னு ஷூட்டு 10 நாள் 5 நாள்னால் யார் லீவு தருவா? இதுதான் மிடில் கிளாஸோட நிலைமை. ஸோ அதை நீங்கள் எப்படி ஓவர் கம்பெனி வெளியே வருவீங்க இந்த மாதிரி நேரத்தெல்லாம்? எனக்கு ஏதாவது சொல்லுங்கள். எனக்குலாம் ப்ரெஷர் ஆகி தான் நான் ஸ்டுடியோவுக்கு வந்து தனியாக உட்காந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பாட்டை கிட்ட உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி நேரங்களில் வீரர்கள் மனசில் நினைக்கிற ஒரே விஷயம், இந்த மாதிரி பேசுகிறது வந்தால் வீட்டுக்கு போயிருங்க. நான் தனியாக கூட பாட்டை போட்டு கேட்டுக்கிறேன். நிஜமாக தான் தலைவா, பார்த்துக்கலான்னு அப்படியே. இல்லை சார், சீரியஸாகவே கேட்குறேன். நீங்கள் அது எப்படி நீங்கள் என்னவோ நினச்சிப்பீங்க இல்லை என்ன மாதிரி எடுத்துப்பீங்க இந்த மாதிரி டைம்லாம்? நான் என்ன நினப்பேன், அப்படியே என்ன நானும் இதே நினப்பேன். சரி, ஏதாவது வேலைக்கு போவோமா, இல்லை ஏதாவது இது பண்ணுவோமா, ஏதோ ஒன்று உண்மையாதாங்க. வேறு ஏதாவது இப்போ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இன்னொரு ஐடி கம்பெனி போகிறீங்கன்னா உங்களுக்கு அது பெருசாக தெரியாது. ஆனால் சினிமாவில் இருந்துட்டு சினிமா விட்டு வேறு ஒரு வேலைக்கு போனீங்கன்னு வைங்களேன்,
அதில் காசே வந்தாலும் ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்சிருது. நம்ம அந்த ஆமாம் ஷூட்டில் என்னன்னா இது வரைக்கும் நம்ம நடிக்கிறதுல பெருசாக காசுன்னு தர மாட்டாங்க ப்ரோ, அடுத்த படத்தில் அது பெருசாக அவங்களுக்கு அது பண்ணிடலாம், அந்த கேரக்டர் பண்ணலாம், அது இதுன்னு வாங்க. சில பேர்லாம் வந்துட்டு எப்படி சொல்ல, இப்போலாம் எப்படி நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க, சப்போர்ட்டு அது இதுன்னு வாங்க. ஆனால் என்னன்னா நம்மகிட்ட இருக்கிற கான்டாக்டு, நம்மகிட்ட இருக்கிற ஒர்க்கெல்லாம் உறிஞ்சிட்டு அந்த பேரும் போகலாம் அவங்க வாங்கிட்டு போயிடுறது. கடைசியில் போகிறதுக்கு பஸ்ஸுக்கு கூட காசு தர மாட்டாங்க. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. நம்மளே ஆனால் ஒன்றுமே செய்யாமல் சும்மாவே இருப்பாங்க பாருங்க கூடங்க, இந்த சிங்சாங் ஆமாண்ணே ஆமாண்ணே சொல்கிறதுக்குள்ளா இவங்க தான் கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க. அதுக்கு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களோட இருந்து ட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஹெல்ப் பண்ணுற நம்ம முட்டா பயிலெல்லாம் தெருவில் இருந்துருக்கான். அதுக்குன்னு நம்ம போய் அவங்களுக்கு போய் நான் ஆதங்கத்தில் சொல்லலச்சா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லை தலைவா, அதுக்குன்னு அவங்கள்ட்ட போய் நம்ம சொம்ப அடிக்க முடியும். அது என்னன்னா அது எத்தனை நாளைக்கு நிலைக்கும்னு நினைக்கிறீங்க? சில பேர் பார்த்தோன்னே சார் அப்படின்னு சொன்னேன்னா நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டு அங்க வந்துருவண்ணே தெரியுதா? எப்படியோ இன்னைக்கு கையால் ஆக்ஷனை காட்டி நம்ம பசங்களை பூரா பேரையும் கவர்த்திட்டோம். ஆனால் இங்கே எப்படி இருக்காங்கன்னா நம்மகிட்ட யூஸும் பண்ணிக்கிட்டு அவங்க போய் பின்னாடியும் போய் பேசுறது, அவன் தான் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிட்டு விட்டுறா. என்ன சொல்கிறேன், யூஸ் பண்ணி கூட தொலைங்கடா, அதே தான் முதல்ல கொடுத்துருங்க, தெரியாத மாதிரி யூஸ் பண்ணிட்டு போங்கன்னு தான் சொல்கிறேன். நீ யூஸ் பண்ணிக்க, நானும் உனக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அதற்கு பின்னாடி போய் பேசி சண்டை போட்டு தேவையாது. நீங்கள் யோசிக்கிறீங்க தலைவா, நான் இது எதுவுமே யோசிக்க மாட்டேன் தலைவா. நான் யோசிக்க மாட்டேன் தலைவா. இதை நான் வந்து எப்போ சொல்ல, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு ப்ரெஷராக எடுத்துப்பேன். இப்போ வந்து நான் இப்படிலாம் தனியாகவே இருக்க மாட்டேன். எப்பயாவது இவன் கூடயா சுற்றிக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ என்னன்னா தனியாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, எனக்கு அதான் நிம்மதியாக இருக்குது. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே எவனையும் பார்க்கவே வேணாம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். எனக்கு வந்து ஏன்னா அது நம்மளுக்கும் நல்லது, ஆப்போசிட்டில் இருக்கும்போது நல்லது. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கணும், வெளியே போகணும். நான்லாம் வந்து எப்படி சொல்கிறது, முடிவெட்ட கூட தனியாக போக மாட்டேன். யாராவது இருந்தால் தான் முடிவெட்ட கூட போவேன். இப்போ வந்து யாராவது எனக்கு தனியாக இருந்தால் தான் பிடிச்சிருக்கு. அது ஏன்னா தலைவா, இன்னொன்று வந்து இது எனக்கு வந்து இப்போ வரல, எனக்கு காலேஜ் படிக்கிற டைம்ல இது வந்துருச்சு. எனக்கு லோன்லியாக இருந்தால் தான் பிடிக்கும். அந்த மாதிரி இருந்தது இல்லையா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அதையும் யோசிப்பேன், என்னடா நம்மளை இப்படி தனியாக விட்டாங்களே அப்படின்ட்டு. போக என்ன ஆயிடுச்சுன்னா, இதுதான்டா ரியாலிட்டின்னு தான் புரியுது. எண்ட் ஆஃப் த டே நம்ம மட்டும் தானே நம்மளுக்கு இருப்போம். நம்ம எவனுக்காக ஹெல்ப் பண்ணால் போவோம், இல்லை அட்லீஸ்ட் ஒன்றுமே பண்ண முடியலனாலும் கூட நிற்போம். ஆனால் நம்மளுக்கு கூட நிற்க மாட்டாங்க. இது எல்லாமே என்னன்னா அக்செப்ட் தி ரியாலிட்டி, அவ்வளோதான். அது அக்செப்ட் பண்ணி ரொம்ப நாள் பின்னாடி நமக்கு நிற்கிற ஆள் வரலாம், நிற்கிறவங்க வராமல் இருக்கலாம். ஆமாம், ஆனால் நம்ம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். நான் எதுலையும் நிற்க மாட்டேன், எங்கேயும் போய் நின்ற மாட்டேன். ஐயோ இவங்க போயிட்டான் இல்லைன்னு வெளியே போயிட்டே இருக்கணும். எனக்கெல்லாம் இவன் எப்படி நினைப்பான் அவன் எப்படி நினைப்பான்றதுலாம் எப்போ நான் தூக்கி போட்டேன். ஏன்னா அப்படி நினச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நடிக்க வாழ்க்கையில் நடிக்க தோன்றதை சொல்லவே சங்கடமாக இருக்கும். நம்ம சொன்னால் தப்பாக நினைப்பேன். இப்போ எப்படி இருக்குன்னா தப்பாக நினச்சா நினச்சிட்டு போ, நீ பேசாமல் போ, நீ எங்கே வேணா போ, ஆனால் நடிக்காத. நீயா இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லை. இப்படிதான் இருக்காங்க. நம்ம நடிக்க ஆரம்பிச்சாதான் நம்ம தப்பு பண்ணுமே தவிர நம்மள மாதிரி இருந்தால் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ நடிக்கக்கூடாது எங்கே போனோம்னா. நம்மளா இருந்தால் ஒரு ஆக்டரை பார்த்தோன்னா அப்படியே வாயா போலன்னு பார்ப்பேன். நீங்களுமே அதை அனுபவிச்சிருப்பீங்க. இப்போது ஒரு ஆர்டிஸ்ட்லாம் அவங்களாம் பார்க்கும்போது அவங்களோட ரெஸ்பெக்ட் வந்து நம்மளுக்கு இனிமேல் குறையாது. இப்போ சூர்யா சாரா, ஜெயராம் சாரா, MS பாஸ்கர் சார்லாம் நம்ம பார்த்தோம். அவங்க மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட்டு, அவங்ககிட்ட கற்றுக்கணுன்ற எண்ணம்லாம் இருக்கும். ஆனால் வெளிப்படுத்த மாட்டோம். அப்படி போய் ஃபோட்டோ எடுக்கணும், அது போயிடுச்சு நமக்கு. லேர்னிங் அது ரொம்ப முக்கியம். அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோமே தவிர அந்த ஃபோட்டோ எடுத்தால் தான் நம்ம வந்து வேலை பார்த்துட்ருக்கோன்னு நம்ம காமிச்சிக்கிறோம். நம்ம வந்து அவங்க கூட இருக்கோன்னு வெளியில் காட்டணும். நான் சூர்யாவோட ஃபோட்டோ எடுத்துருக்கேன், நான் சூர்யா கூட இருக்கேன், நான் வந்து அண்ணனோட நின்று எதுக்குற அதெல்லாம் அப்படின்னு. எனக்கு வந்து அந்த மாதிரி நம்ம பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நடிக்கிறோம்ல, எனக்கு வந்து அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும், அவங்க கூட இருக்கேன் நான் வெளியில் காட்டணும்னு எனக்கு இல்லை. அவங்க கூட சேர்ந்து நிறைய நடிக்கணும். அதுவுமே ஒரு கண் திருஷ்டி மாதிரி தான் அதில் ஆயிரும். நீ ஒரு வேலை பண்ணி முடிச்சது வெளியே வர போகும்போது அதை போடலாம், இல்லை வந்ததுக்கப்புறம் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒன்று நம்ம போட்டுகிட்டே இருந்தேன்னு வைங்களேன், சுற்றி அவ்வளோ கண்ணு இருக்குது. அதனால எதுவுமே இதில் அதான் சொல்கிறேன், எவன் அவன் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பானே தெரியாது. இவன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான்னு ஒன்று வரும். இந்த
பொறாமைன்றதை தாண்டி அது உண்மைதான். அது எல்லா மனிதர்களுக்கும் நம்ம நினைப்போம் அவ்வளோ பேர் பார்க்குறேன் வைக்கிறேன் என்னன்னா பட்டில் பார்த்து 100ல் பாதி சதவீதம் வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க. சில பேர் நல்ல ஒரு இதயமாக இருக்கும், நல்ல மனதை கொண்டவங்களா இருப்பாங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர்ட்ட சொல்லுங்களேன், அது 4-5 பேர்ட்ட ஸ்ப்ரெட் ஆகும்போதே அது ஒரு மாதிரி தடங்களாயிட்டே இருக்கும். ஆமாம், அது எனக்கு நடந்துருக்கு. நான் ஒரு பாட்டு பண்ணணும்னு இவர்கிட்ட எத்தனை நாள் சொன்னேன் தெரியுமா? எவ்வளோ வந்து 1 வருஷம் இருக்கும். 1 வருஷம். அப்படியே அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பசங்க தானே ஒரு 4-5 பேர்கிட்ட சொன்னேன். அப்படி போச்சு. ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு, அப்படியே உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வேறு இதில் வெளியில் வந்து ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ நான் அந்த மாதிரி சொன்னேன். அது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, நம்ம பாட்டு வரதுக்கு முன்னாடியே சொல்லி வச்சோம்னா அவங்க கொஞ்சம் ப்ரொமோட் ஆகமேன்ட்டு அவங்கள்ட்டலாம் சொன்னேன். அது என்ன ஆச்சோன்னு தெரில, அதுவும் ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், எதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு யார்ட்டுமே சொல்லலை. அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டுமா தெரியுமா தவிர வெளியில் யார்கிட்டையுமே நான் இது வரைக்குமே சொல்லலை, இப்போயும் சொல்ல மாட்டேன். ஸோ அதனால் இது அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இந்த ஏன் சொல்லலை வைக்கலை, என்னப்பா நீலாம் பெரிய ஆள் ஆகிட்ட அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நம்பாதீங்க. ஆமாடா நான் பெரிய ஆள் ஆண்டான்னு போயிட்டே இருங்க. எல்லா வேலையும் கஷ்டம்தான். ஆனால் அந்த ப்ராப்பராக காலையில் போயிட்டு ஈவினிங் வர வேலை வந்து அதவே சில பேர் கஷ்டம்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னே எங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்குள்ளே ஒரு ஷெட்யூல் பண்ணி அதுக்குள்ளே நான் காலையில் இது பண்ணுவேன், மத்தியானம் இது பண்ணுவேன், சாயங்காலம் இது பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஏர்னிங்கே இல்லாமல் ஷெட்யூல் பண்ணி வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த ஐடி வேலை, இந்த மாதிரி இந்த 9 to 5 ஜாப் போகிறாங்க, அவங்களுக்கு வந்து வேலை பார்ப்பாங்க, சில நேரம் சும்மா இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து மாதம் ஆனால் சம்பளம் வந்துடும். நம்ம வந்து ஒரு ஷூட்டிங் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நாள் ஷூட்டிங் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், 10 நாளைக்கு சேலரி வந்துடும் நமக்கு. ஸோ மிச்ச நாள் சும்மா இருக்கும். மிச்ச நாள் சும்மா இருக்கிறப்போ நம்ம சும்மா இருக்கோம், எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, நம்ம சும்மா இருக்கோம், வீட்டில் வந்து நம்ம எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அப்படி நினச்சாலே அடுத்து நமக்கு ஒரு மாதிரி ஆகும். அடுத்து நம்ம வேலையை நம்மளால் பார்க்க முடியாது. அது மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது அவங்களாம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் வீட்டில் உட்காந்து இது பண்ணும்போது நம்ம சும்மா படுத்துருக்கிறத பார்த்து நம்மளுக்கே காண்டாகும். ஆனால் அவங்க வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு நம்மளுக்கு அது உள்ளுக்குள்ளே ஹர்ட் ஆகும். ஒரு மாதிரி என்னடா எதுக்கு தாண்டா நீலாம் இது பண்ணுறன்ற, இப்போ எதுக்கு நீ சினிமாக்குள்ளே வந்தன்ற மாதிரி ஒரு தாட்டு கொண்டு போய் விரட்டிடும். அந்த நைட்டு நேரம் அப்போன்னு ஆயிரும். அதுக்காக தான் வந்து எனக்கு வந்து ஒரு டைரக்டர் சொன்னார், எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் சொன்னது வந்து எனக்கு ஆணி அடித்த மாதிரி மனசில் பதிஞ்சிச்சு. எப்போ நம்மளோட பேஷனை வந்து நம்ம ப்ரொஃபஷனாக மாறுதோ அப்போது தான் நம்ம வேலையை விடணும், நம்ம ப்ரொஃபஷனை விடணும் அப்படின்னு ஒரு டைரக்டர் என்கிட்ட சொன்னார். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ அப்போ இருந்து நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, நம்ம பேஷனுக்காக ஓடுறோம், சைடில் வந்து நம்ம ப்ரொஃபஷனுக்கும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நான் வெளியில் வந்து சில விஷயங்களை தேட. ஏன்னா நம்ம சினிமா வந்து குறை சொல்லிட்டே இருக்க முடியாது. உங்களை மாதிரி எத்தனை லட்சம் பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் வந்து டெய்லியாக ஷூட்டிங் வந்துட்டு. அதே மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கணுன்றது தேவையில்லை, நமக்கு எதுக்கு ஈஸியாக கிடைக்கணும்.